தலைமகள் சுடலையா அவதரிப்பு தலைமகள் சுடலையா சமம் கொடுத்த கையாரே மதுரை வர வேணும் குழந்தை வேணும் கடவுளனை சொன்ன பெண்ணை பெண்ணை பாருங்க குழந்தையை அருமை குழந்தை தந்த நல்லவா ஆபத்துக்கு உதவும்படி ஆபத்துக்கு உதவும்படி ஆபத்துக்கு உதவும்படி அருமை குழந்தை வேண்டும் ஐயா ஆபத்துக்கு உதவும்படி ஆண்டவா சிவனாரே அந்தந்த குழந்தைகளாவற்றுக்கு உதவவில்லை கைபிடித்து வருவதற்கு மதுரை இல்லை முதல் குழந்தைகள் தந்தைகள் விக்னேஷ் கடவுள் தாயை போல அழகு பெண்ணை போல மோகத்தை கொண்டு பெண்கள் கூட்டம் எங்கெங்க போது அந்த இடத்துல அமைந்துட்டான் பிள்ளையாராக இரண்டாவது குழந்தை கண்ணன் கணவன் கார்மயில் வாகனன் குண்டலுக்கு இடமெல்லாம் குமரனாக அமர்ந்திருக்கான் மூணாவது குழந்தை அன்னை கலைமகள் இன்னைக்கு வரை கலையில் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆமா எனக்கு கைப்பிடித்து வருவதற்கு மதுரை வேண்டும் என்று சொல்ல வேலையிலே அடிய பெண்ணே உனக்கு கணவன் இல்லாத கை குழந்தை கேட்கிறார் புருஷன் இல்லாத புத்திரன் கேட்கின்றார் ஒரு தாயோட வயிற்றுல பிறக்கும் பிள்ளையை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கின்ற குழந்தைய சொல்லுவார்த்த கேட்க மாட்டான் கேட்கவே மாட்டேங்க அந்த போனங்களுக்கு அச்சிட்டு ஒரு வார்த்தை கேட்கான கேட்கவே மாட்டேங்க அதனால இந்த குழந்தை உனக்கு ஆபத்துக்கு உதகாதம்மா இந்த குழந்தை உனக்கு சொல் பேச்சு கேட்காது என்று சொல்லும் வேளையில எனக்கு ஆபத்துக்கு உதகும்படி ஆபத்துக்கு உதகும்படி அருமை குழந்தை உதகும்படி நீராடி கோலவர்ண பச்சோருக்கு ஈரத்துரிய மாற்றி விடுத்தாங்களப்பா அரணை அரணையன்று சிவனை சிவனையன்று 1008 மணிகளுக்கு அடிவாரத்தில் 32வது துணைகளை முன்னிலவன் இருந்த யானால் உனக்கு முக்கநாள் அதுவானே குழந்தை வரம் கிடைக்கும் என்று இந்த சிவபெருமா சொன்னபோது அந்த வார்த்தையை காதில் கேட்டேன் காதில் கேட்டேன் அப்படியே அந்த வார்த்தை காதில் அந்த கைலாசம் கைலாசம் விட்டல்லவா அந்த குலவேரி பார்வதியா அழகுடனே ஏகிவார அந்த புத்தமர அந்த குலமதியே ஏழு தான் கொடுத்து தான் உண்டீதவா அவன் செய்யும் அந்த தூண்டாத மணி விளக்கு தூண்டாத தூண்டாத மணி விளக்கு மணி விளக்கை அசத்தி விட்டா சிவபெருமா மணி விளக்கு
விழுந்துடுமா அண்ணன் தங்கை பார்வதியா பார்வதியா அந்த பண்டிகையில அந்த முத்துதானே விழுந்தவுடன் அந்த குழந்தைகளும் கிடைத்ததே அந்த குழந்தை பார்வதியா கிடைத்தது அழகாக வந்து இருக்கிறவருக்கு வேலையிலே அந்த 3 குழந்தை எப்படி இருக்கு தெரியுமா? குழந்தையாக இருக்குதா? என்ன விதமாக இருக்கு திரும்ப? காலம் இல்ல கையும் இல்ல, காலம் இல்ல கையும் இல்ல, ஐயா வாயும் இல்ல வயலும் இல்ல, ஐயா வாய்ப்பு சிறசு ஒன்றும் இல்லை, வேற மூட்டும் இல்ல முகமும் இல்ல, மூக்கும் இல்ல முகமும் இல்ல, முட்டம் போல இருக்கிறப்பா வேற மூட்டும் இல்ல முகமும் வரும் கேட்டதற்கு முட்டை தரலாமா? நாம் கேட்டதற்கு ஆய முட்டையும் தரலாமா? கேட்டதற்கு குழந்தை வரும் கேட்டதற்கு மாய முண்டத்தை தரலாமா? இந்த குழந்தை உங்க அப்பா என்று அழைக்குமா? இல்லை என் அம்மா என்று அழைக்கும். என் அண்ணன் இருக்கிறான் அல்லவா கோவா, சரி மாமா என்று அழைக்குமா? அதனால இந்த 3 குழந்தைகளை உருவடித்து தர வேண்டும் என்று சொல்லும் போது அந்த பிரம்மனையும் வருவதற்கு வரும் பிரம்மதேவா கும்பிட்டு நமஸ்கரித்து சத்திய சிவனை அடிபணிகிறான் பிரம்மதேவன். ஆமா ஐயா, என வரவழைத்த காரணம் என்ன? காரணம் என்ன ஐயா? நான் அறிய வேண்டும், தெரிய வேண்டும், ஆண்டு வளர்க்க வேண்டும் ஐயவா வேண்டும் அல்லவா என்று சொன்ன வேலையில அப்பதான் பார்வதி சிவனா சொல்லுகிறார், ஆண்டவா பிரம்மா இந்த சாட்சாதி சிவபெருமான இடத்திலே மதுரை வரை கேட்டதும் மாய முண்டத்தை தந்து விட்டார். அதனால இந்த 3 முண்டத்தையும் உருகுடித்து தர வேண்டும் என்று எப்படி விடுமுடிக்கிறான் தெரியுமா? முதலாவது ஒரு முண்டத்தை ஒரு பெண்ணை போல உருகுடித்தார். 2 நல்ல முண்டத்தையும் ஆனாக உருகுடித்தார். அதுக்கு தான் கை வருகா கை வருகா வாய்ந்த சிரசையே தவறுகா கை வருகா கால் வருதா கை வருதா உயிரை கொடுக்கிறான், சத்திய கொடுக்கிறான், ஆதிபுரான் சக்தி. சத்திய கொடுத்தவங்க 3 குழந்தைகளும் குவா குவா என்று ஒரு பெண் குழந்தை 2 ஆண் குழந்தை. இந்த குழந்தைக்கு பேர் கொடுக்கணும் அல்லவா? பிறந்த பிள்ளைக்கு பேர் கொடுக்க வேணும் என்று என்ன விதமாக